சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே எண்ணூர் கோரமண்டல் ஆலையை மூட வலியுறுத்தி பாரத மக்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரத மக்கள் கழக நிறுவன தலைவர் வி. பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எண்ணூர் கோரமண்டல் ஆலையின் ரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீர், காற்று மற்றும் கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரமண்டல் ஆலையை மூட வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆலையை மூடக்கோரி முழக்கங்களை எழுப்பினர். கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை எதிர்த்து இன்று பாரத மக்கள் கழகம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையால் தினம் தினம் வடசென்னையில் வாழும் மக்கள் குறைந்த வயதிலேயே நோயில் பாதிக்கப்பட்டு இறக்கும் அபாயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னே இருந்த ஆட்சியாளர்கள், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், வடசென்னை மக்களை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இப்பொழுது இருக்கிற ஆட்சி தவிக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வடசென்னை மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையால் தினம் தினம் இறந்து கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்ற தமிழக அரசு நிரந்தரமாக கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கோரமண்டல ரசாயன தொழிற்சாலை ஒரு சில கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் ஒரு சில அனுமதி வழங்காததால் எடுக்காததால் அந்த நிறுவனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு கோரமண்டல ரசாயன தொழிற்சாலை மீது தீவிர விசாரணை செய்து அதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு என்று ஆராய்ந்து மக்களை காப்பாற்ற தவிக அரசு விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் அவருக்கு நேரடியாக இந்த போராட்ட வாயிலாக தெரிவிப்பதாக தான் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு எங்களுடைய குரலை, மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.